இன்றைக்கி நான் வந்து மஞ்சள் மீ பெரட்ட போகிறேன். அது தேவையான பொருளை பாருங்கள் என்னென்னு. மஞ்சள் மீ 2 பங்க்ஸு, தவுகி கொஞ்சம் தேவையான தவுகி வச்சுருக்கேன், கிச்சாப்பு, கோபீஸ், கடுகுக்கீரை, ஒரு வெங்காயம் பொரித்து வச்சுருக்கேன், ஒரு 2 முட்டை பொரித்து வச்சுருக்கேன். இது பொரித்த தவு, வெங்காயம், தக்காளி பழம், அரைச்ச காஞ்ச மிளகாய், கோழி கொத்தின கோழி, ப்ரௌனு, பச்சை மிளகாய் 1, பூண்டு, இஞ்சி பூண்டு கொஞ்சம், உப்பு. இதான் இதோட தேவையான. எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். எண்ணெய் ஊற்றுறோம் இப்போ சமையலுக்கு. நான் வெங்காயம் பொரிச்ச எண்ணெய் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் ஊற்றிருக்கேன். நம்ம தேவையானதை கொஞ்சம் ஊற்றுக்கோம். போதும். பூண்டு கொத்தின பூண்டு நான் போடுறேன். பூண்டு உங்களுக்கு எத்தனை பூண்டு வேணுமா? நான் ஒரு 3 பல் இடித்து வச்சுருக்கேன். நீங்கள் அதே மாதிரி கூட வேணுமா கூட போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு வச்சுக்கிறேன். வெங்காயம் வெங்காயம் வதங்கிறது கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். பச்சை மிளகாய் போட்டோம். இப்போ தக்காளியை போட்டு கோழி அரைச்சி போடுவோம். இப்போ ப்ரான் போட்டுருவோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். கோபீஸை போட்டுக்குவோம். கீரைலாம் வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் போட்டுக்கலாம். எவ்வளோ வேணும் நீங்கள் போட்டுக்கலாம். குறைச்சிக்கிறனா குறைச்சிக்கலாம், கூட்டிக்கிறனா கூட்டிக்கலாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. பார்த்து போட்டுக்கலாம். கடுகுக்கீரையை போடுறோம்.
மிளகாய் போட்டேன். அரைச்ச மிளகாய் காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கணும். நான் பெரிய ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இதை விட கூட வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அவங்களுக்கு அது கொடுக்குறேன். பொரிச்ச தவு இருக்குது, அதே நான் இதில் போட்டுறேன். அலசிட்டு நான் போடுறேன். கிச்சா போட்டு மீயை வந்து இப்போ போட போகிறோன்னா அப்பயே அப்பயே போட்டு அலசி முதல்ல வச்சிடாதீங்க, அப்புறம் ஊறின மாதிரி ஆயிரும். அந்த வேகட்டும். கொஞ்சம் உப்பு பத்துதான்னு பார்த்துக்கோ. உப்பு கொஞ்சம் பத்தில் போட்டுக்கோ. மீன் கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றும். மீன் கொஞ்சம் வேகணும். இப்போ தவுகையை போடுவோம். தவுகை போட்டுட்டு அப்புறம் இந்த முட்டை வெங்காயம்லாம் பொடிச்சிடலாம், அது எல்லாமே போடும். இதோட போதும், நம்ம நிறுத்திக்கோ. ஆனால் இப்படி நான் பரிமாற பாருங்கள். பெரட்டல் ரெடி ஆகிடுச்சு. பச்சை மிளகா வந்து நான் ஊற வச்ச பச்சை மிளகா பாருங்கள் சைட்டில் வச்சு. இதோட லிங்க்கு வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். இதை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. பாய்.